அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷபா அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 50 டேஸ் ரிவிஷன்ல ஹிஸ்டரியில டே 5க்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். என்னென்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மராத்தியர்கள் 7த்லயும் 11த்லயும் இருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6த்துல வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் பார்க்க போறோம். டோட்டலா வந்து ஒரு 3 லெசன்ஸ் 50 கொஷின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. தவறான இணையை காண்க. பெருங்கற்காலம் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள், ரிக்வேத காலம் சாம்பல் நிற மட்பாண்டங்கள், பின்வேத காலம் பழுப்பு நிற மஞ்சள் மட்பாண்டங்கள், ரிக்வேத கால கிராமத்தின் தலைவர் கிராமணி. இதுல எது வந்து தவறா பொருந்தி இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? பெருங்கற்காலம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெருங்கற்காலத்துடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்பாண்டங்கள். அது என்ன அந்த கலர், அந்த மட்பாண்டங்களுடைய கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதை பார்த்துக்கோங்க. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சிவப்பு நிற மட்பாண்டம், அதில் வந்து கருப்பு கருப்பு கலரில் கருப்பு நிறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசைனில் போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த மட்பாண்டங்கள் எந்த நிறத்தில் அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட் தான். அடுத்தது ரிக்வேத காலம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற மட்பாண்டங்கள்னு குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ரிக்வேத காலம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற மஞ்சள் மட்பாண்டங்களுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். பின்வேத காலம் தான் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற மட்பாண்டங்கள். இப்போ வேத காலத்தையே வந்து தொடக்க கால வேத காலம், பின்வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். அந்த தொடக்க வேத காலம் தான் ரிக்வேதம் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ரிக்வேத காலம் சொல்லுவோம். அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. அடுத்தது ரிக்வேத காலத்தில் கிராமத்தின் தலைவரை நம்ம கிராமணின்னு சொல்லுவோமா? கரெக்டு தான், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. 2, 3 தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. பாலாஜி பாஜிராவ் தலைநகரை பூனாவிலிருந்து சதாராவிற்கு மாற்றினார். 3ஆம் பானிபட் போர் மராத்தியரின் ஆட்சியை வீழ்ச்சி அடைய வைத்தது. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? தவறுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாலாஜி பாஜிராவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய தலைநகரை பூனாவிலிருந்து சத்தாராவிற்கு மாற்றினாரா? கிடையாது. அவர் என்ன சொல்லியிருப்பார், இனிமேல் வந்து பூனா தான் தலைநகரம், சத்தாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். அப்போ இது தவறு. உங்களுக்கு பூனா தான் அவருடைய பீரியடில் தலைநகராக இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது 3ஆம் பானிபட் போர். 3ஆம் பானிபட் போர் தான் பார்த்தீங்கன்னா மராத்தியரின் ஆட்சியை வீழ்ச்சி அடைய வச்சிருக்கும். அதாவது அதற்கு பின்னாடி உங்களுக்கு மராத்தியர்கள் வருவாங்க. ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு இந்த 3ஆம் பானிபட் போர்னால தான். இதற்கு பிறகு உங்களுக்கு பேஷ்வாக்கள்லாம் வருவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த 3ஆம் பானிபட் போர் வந்து மராத்தியரின் ஆட்சியை வீழ்ச்சி அடைய வைத்தது, முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா அது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னதுங்க, எது தவறு? 1 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானவற்றை காண்க. மராத்திய நாட்டில் மத எழுச்சி பிராமண சமயம் சார்ந்ததாக இருந்தது. மராத்திய நாட்டில் துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? மராத்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா மத எழுச்சி பிராமண சமயம் சார்ந்ததாக இருந்ததா? இல்லை, பிராமண சமயம் சாராததாக தான் இருந்துச்சு. பிராமண சமயம் சார்ந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மராத்திய நாட்டில் துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மராத்திய நாட்டில் மத எழுச்சி பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. மராத்திய நாட்டில் துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவராக இருந்தனர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரானடே தான் சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு தவறு. 1 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. எது எது எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறது பொருத்தணும். கும்மாள மருதுபட்டி, வீரராகவபுரம், நரசிங்கம்பட்டி, கொடுமணல், வெள்ளாளன்கோட்டை.
ஆன்சர் என்னங்க வரும்? கும்மாள மருதுபட்டி எந்த மாவட்டங்க? திண்டுக்கல். வீரராகவபுரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரராகபுரம் காஞ்சிபுரம். நரசிங்கம்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. நரசிங்கம்பட்டி மதுரை. கொடுமணல் ஈரோடு, ரொம்ப ஃபேமஸான பகுதி. வெள்ளாளன் கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 5, 3. ஆப்ஷன் என்னதுங்க? ஏ. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடம். அங்கெல்லாம் வந்து தொல்பொருள்கள் நமக்கு கிடைச்சது. இந்த நினைவு கற்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நினைவு தூண்கள், அதெல்லாம் வந்து கருத்திட்டைகள், அதெல்லாம் நிறைய கிடைச்ச இடம் தான் இந்த மாதிரி பகுதி. இந்த மாதிரி பகுதிகளில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பட்ஜெட்டில் கூட நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழடியில் வெம்பங்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, சென்னானூர், இந்த பிளேஸெல்லாம் வந்து எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் அது இருக்கும், நம்ம கொடுத்துருப்போம் பிடிஎஃப்ல. ஓகேங்களா? அதில் அது எல்லாம் ஒரு 8 பகுதியை கொடுத்து அது எல்லாம் என்னென்ன பிளேஸு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு யூனிட் 8ல், அதாவது யூனிட் 6ல் வந்து கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்மாள மருதுபட்டி, வீரராகபுரம், நரசிங்கம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து உங்களுக்கு எதை அதிகமாக அங்கே பார்த்தாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்திட்டைகள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கருத்திட்டைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்மென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா புதைத்தவர் ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்களை வந்து புதைக்கிறாங்கன்னா அதற்கு அவங்க புதைத்ததற்கு பக்கத்தில் 2 சைடு வந்து கருத்திட்டைகள் கல் மாதிரி வைக்கிறாங்க. அந்த 2 கல்லையும் மூடுற மாதிரி நடுவில் வந்து ஒரு மேலே ஒரு கல்லை வந்து மூடுறாங்க. உங்களுக்கு புக்கில் வந்து பிக்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டால்மென்ஸில் வந்து இந்த 3 பகுதியில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த கொடுமணல் இருக்குது பார்த்திங்களா? கொடுமணல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுமணல் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சிங்கரிபாளையம்னு ஒரு ஊர், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி பகுதிகள்லாம் அதே மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து குமரிக்கல் பாளையம் சொல்கிறோம். அங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மென்ஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவு கற்கள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மென்ஹிர் அப்படிங்கிறது ஒரு நினைவு தூண் தான். நீளமாக கல் வந்து நீளமாக இருக்கிற மாதிரி அந்த நினைவு தூண் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் கிடச்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளாளன் கோட்டை வந்து உங்களுக்கு என்னதுங்க? தூத்துக்குடி. அதுக்கு அந்த வெள்ளாளன் கோட்டை ஆகட்டும், அதற்கப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மானூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலிமான் கோம்பை, இங்கே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுங்க நடுக்கற்கள். இந்த பிளேஸில் ரொம்ப முக்கியம். புலிமான் கோம்பை, வெள்ளாளன் கோட்டை. புரிஞ்சுதுங்களா? வெள்ளாளன் கோட்டை வந்து உங்களுக்கு தூத்துக்குடியா? திண்டுக்கல் மாவட்டம் மானூரில், புலிமான் கோம்பையில், அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், நடுக்கற்கள். அப்போ நினைவு கருத்திட்டைகள் எங்கே ஃபேமஸ், கருத்திட்டைகள் எங்கே அதிகமாக கிடச்சிச்சு, நினைவு தூண்கள்னு சொல்லக்கூடிய இந்த மென்ஹிர் எங்கே கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் நடுக்கற்கள் எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்துட்டு அந்த பகுதியில் எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? 5th கொஷின் பாருங்கள். மராத்திய பேரரசர் சிவாஜியின் நிர்வாகத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. சவுத் என்ற மொத்த வருமானத்தில் 1/4 பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. சர்தேஸ் முகி என்ற 10/1 அரசருக்கான கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. நிலவரியானது விளைச்சலில் 5/3 அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அனைத்தும் சரி. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? வரிகள் சம்பந்தமானது மராத்திய பேரரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் அப்படிங்கிற ஒரு வரி சர்தேஸ் முக்கி வரி அப்படின்னு விதிச்சிருக்கிறாங்க. சவுத் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது தன்னுடைய பகுதியில் சவுத்தும் சர்தேஸ் முக்கியும் வந்து சிவாஜி தான் கைப்பற்றியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த பகுதியிலிருந்து தான் சவுத்து சர்தேஸ் முக்கியை தான் வசூலிச்சிருப்பார். தன்னுடைய பகுதியில் இருந்தெல்லாம் வசூலிச்சிருக்க மாட்டார். தான் வந்து ஒரு அரசரை தோற்கடிச்சு ஒரு பகுதியை வந்து கைப்பற்றாரு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் தான் சவுத்து சர்தேஸ் முக்கி அப்படிங்கிற வரியை விதிக்கிறாரு. அப்போ சவுத்துனா என்னன்னா மொத்த
வருமானத்தில் 1/4 அது என்னன்னா பாதுகாப்பு கட்டணமாக வசூலிக்கப்படும். அதுதான் சவுத்து கரெக்ட். சர்தேஸ்முகி அப்படின்னா 1/10 அரசருக்கான கட்டணமாக வசூலிக்கப்படும். இது ரைட்டு தான். அடுத்தது நிலவரி எப்படி வசூலிச்சிருக்காங்கன்னா விளைச்சல்ல 3/5 அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சா? கிடையாது. 3/5 பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் 2 தான் அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போ இது தவறு. ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரி வராது. அப்போ இதுதான் உங்களுக்கு என்னதுங்க தவறு. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அவுரங்கசீப் ஆட்சியில் செயிஸ்டகானும் மூவாசம் முறையே தக்காணத்தின் ஆளுநராக பதவி வகித்தனர். 1656 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி முகலாயரின் மன்சப்தராக செயல்பட ஒப்புக்கொண்டார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? அவுரங்கசீப்புடைய ஆட்சியில் செயிஸ்டகானும் சரி, மூவாசம்னா அவுரங்கசீப்புடைய மகனான மூவாசம், அவருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா முதலாம் பகதூர் ஷான்னு சொல்லுவோம். இவங்க 2 பேர் தான் தக்காணத்துடைய ஆளுநராக பதவி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு செயிஸ்டகான் தக்காணத்தின் ஆளுநராக இருந்து தான் போய் சிவாஜிக்கு எதிராக படையை அனுப்பிச்சி விட்டுருப்பார் அவுரங்கசீப். செயிஸ்டகான் தலைமையில் சிவாஜிக்கு எதிரான படையை அவுரங்கசீப் அனுப்பிச்சிருப்பார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மூவாசம் அவர் அப்போ தக்காணத்தின் ஆளுநராக இருந்திருப்பார். இவர் போயிருக்க மாட்டார். இவருடைய பீரியடில் மூவாசம் தக்காணத்தின் ஆளுநராக இருக்கும் பொழுது ராஜா ஜெய்சிங் போயிருப்பார். அதாவது சிவாஜிக்கு எதிராக படைய ராஜா ஜெய்சிங் தலைமையில் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ மூவாசம் தக்காணத்தின் ஆளுநராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து இருந்திருப்பாங்க. அப்போ பின்னாடியில் அது சம்மந்தமாக கொஷின் வருது. இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை 1656 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை எப்போங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கும்? 1665 ஜூன் 11. அப்போ தான் பார்த்திங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். யாருக்கு இடையில்? இப்போ மூவாசம் தக்கான ஆளுநராக இருக்கும் பொழுது அவுரங்கசீப் யாரை சிவாஜிக்கு எதிராக அனுப்பிச்சி விட்டுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அனுப்பிச்சி விட்டுருப்பார். அப்போ ராஜா ஜெய்சிங்கை அனுப்பிச்சி விடும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய படையை சிவாஜி என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு கட்டத்தில் சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதற்கு பிறகு தான் என்னென்ன ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. ஓகேங்களா? ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் புரந்தர் உடன்படிக்கை. அந்த புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி என்ன பண்ணியிருப்பார்? சரி, நான் உங்களுக்கு கீழே ஒரு மன்சப்தராக செயல்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டிருப்பார். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு வருஷம் தான் தவறு. 1665 வரணும். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க உங்களுக்கு எது சரி? 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி. அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. பெருங்கற்கால நினைவு தூண்களை கொண்ட கொடுமணல் என்னும் ஊர் எந்த இலக்கியத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது? 10, பட்டினப்பாலை, புறநானூறு, அகநானூறு. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால நினைவு தூண்கள் மென்ஹிர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? மென்ஹிர். இந்த நினைவு தூணை கொண்ட கொடுமணல் அப்படிங்கிற ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அது எந்த நூலில், எந்த இலக்கியத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 10 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா? பட்டினப்பாளையம் 10 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. 10 தான் கொடுமணலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 8வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 1664 மற்றும் 1670 ஆண்டுகளில் சிவாஜி சூரத் நகரை சூறையாடினார். சிவாஜி அவுரங்கசீப் அனுப்பிய ராஜா ஜெய்சிங் தலைமையிலான படையை தோற்கடித்தார். இதுல எது சரின்னு பாருங்க.
ஆன்சர் பார்த்தலாங்களா? சிவாஜி வந்து எந்தெந்த ஆண்டுகளில் சூரத் நகரை சூறையாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. 1664 ஒரு தடவை, 1670 ஒரு டைம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிவாஜி சூரத் நகரை சூறையாடி இருப்பார். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது, சிவாஜி அவுரங்கசீப் அனுப்பிய ராஜா ஜெய்சிங் தலைமையிலான படையை தோற்கடித்தாரா? இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். சரி, அவுரங்கசீப் வந்து ராஜா ஜெய்சிங் தலைமையிலான படையை வந்து சிவாஜிக்கு எதிராக அனுப்பிச்சு விடுவார். ஆனால் சிவாஜி என்ன பண்ணியிருப்பார், இது வந்து சமாதானமாக போயிடலான்னு நினச்சி அப்போ தான் உங்களுக்கு என்ன போடப்பட்டிருக்கும், புரந்தர் உடன்படிக்கை 1665 ஜூன் 11 போடப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோமா? அப்போ ராஜா ஜெய்சிங் தலைமையிலான படையை அவர் என்ன பண்ணலை, தோற்கடிக்கல. அந்த இடத்துல வந்து உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது தவறு. உங்களுக்கு சரியானது எதுங்க? ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது 9வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. அவுரங்கசீப் 1674 மாமன்னராக அரியணை ஏறினார். ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜிக்கு எதிராக அவுரங்கசீப் துணையுடன் கலகம் செய்தார். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? அவுரங்கசீப் மாமன்னராக எந்த வருடங்க அரியணை ஏறியிருப்பாருங்க? 1658 அரியணை ஏறியிருப்பார். 1674 உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு முடிசூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. ரெய்கர் கோட்டையில் அவருடைய முடிசூட்டு விழா நடந்திருக்கும் 1674 சிவாஜி. அவுரங்கசீப் வந்து 1658. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது, ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜிக்கு எதிராக அவுரங்கசீப் துணையுடன் கலகம் செய்தாரா? கிடையாது. ராஜா ஜெய்சிங் தான் அவருக்கு எதிராக பண்ணியிருப்பாரு. ராஜா ஜஸ்வந்த் சிங் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பார். அவுரங்கசீப்க்கு சப்போர்ட்டாக இருந்திருக்க மாட்டார், சிவாஜிக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருப்பார். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 1, 2 ரெண்டுமே தவறு தான், ஆப்ஷன் சி. அடுத்தது 10வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ரிக்வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் பெருகி இருந்தது. ரிக்வேத காலத்தில் பெண்கள் ஓரளவில் சுதந்திரம் பெற்றிருந்த போதும் அவர்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது. ரிக்வேத காலத்தில் கைம்பெண்கள் மறுமணம் தடை செய்யப்பட்டது. இதுல எத்தனை கூற்றுகள் சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ரிக்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? பெருகி இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் தவறு தான். பின்வேத காலத்தில் வந்துச்சு. ஓகேங்களா? பின்வேத காலத்தில் இந்த சதி பழக்கம், அதுக்கப்புறம் இந்த நிறைய பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா வேத காலம் தான். குறிப்பாக சொல்லணும்னா பின்வேத காலத்தில். ஓகேங்களா? அடுத்தது, ரிக்வேத காலத்தில் பெண்கள் ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்தாங்க தான். புரிஞ்சுதுங்களா? ஆனால் அவங்களுக்கு அப்பவும் சொத்துரிமை மறுக்கப்பட்டது. கரெக்டு தான். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது ரிக்வேத காலத்தில், ஆனால் சொத்துரிமை மறுக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, ரிக்வேத காலத்தில் கைம்பெண்கள் மறுமணம் தடை செய்யப்பட்டதா? ரிக்வேத காலத்தில் உங்களுக்கு கைம்பெண்கள் மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இதற்கு பின்னாடி வந்து அந்த பின்வேத காலத்தில் தான் உங்களுக்கு கைம்பெண்கள் மறுமணம் தடை செய்யப்பட்டது. அப்போ இது தவிர அவ பாருங்க, பெண்களுக்கு வந்து அந்த அடிமைப்படுத்தப்பட்ட காலம் வேத காலம் சொல்கிறோம், ஆனால் மெயினாக பின்வேத காலம். அந்த ரிக்வேத காலம், அந்த தொடக்க கால வேத காலம் சொல்கிறோம்ல, அப்போவெல்லாம் அடிமைப்படுத்தலை. அதற்கு பிறகு தான் பெண்களுக்கான உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறிக்கப்பட்டுட்டு வருது. புரிஞ்சுதுங்களா? அதை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, உங்களுக்கு ஒரு கூற்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 11வது கேள்வி பாருங்க. சிவாஜிக்கு எதிராக 1663 அவுரங்கசீப் அனுப்பிய தளபதி யார்? சந்திரராவ் மோர், ராஜா ஜெய்சிங், அப்சல் கான், சேஸ்ட கான். யாருங்க? சிவாஜிக்கு எதிராக 1663 அவுரங்கசீப் யாருங்க அனுப்பிச்சிருப்பாரு? சேஸ்ட கான அனுப்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ராஜா ஜெய்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ஜெய்சிங்கையும் அவுரங்கசீப் தான் அனுப்பிச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த 1665 அந்த பீரியடில் வரும். 63 உங்களுக்கு சேஸ்ட கானை தான் அனுப்பிச்சிருப்பாங்க. சரி, இந்த அப்சல் கான் யாருங்க? பீஜப்பூர் சுல்தான்.
பீஜப்பூர் சுல்தான் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அப்சல் கானை சிவாஜிக்கு எதிராக அனுப்பிச்சிருப்பாங்க. அது எந்த வருஷம்? 1659. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சந்திரராவ் மோர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு மராத்திய தலைவர் தான். இவர் 1656 ஜாவ்லி அப்படிங்கிற பகுதி, ஜாவ்லின்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியை வீழ்த்திட்டு, ஓகேங்களா, அந்த பகுதி இவரை வீழ்த்திட்டு ஜாவ்லி அப்படிங்கிற பகுதியை வந்து சிவாஜி கைப்பற்றியிருப்பார். ஓகேங்களா, 1656 அவருடைய தந்தை இறந்ததற்கு பிறகு, சாஜி போன்ஸில் இருக்கார்ல, அவர் இறந்ததுக்கு பிறகு 1656 ஜாவ்லி அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றி அதாவது அந்த தலைவராக இருந்தவர் யாருன்னா சந்திரராவ். இவர் ஒரு மராத்திய தளபதி தான். இவரை தோற்கடிச்சிட்டு ஜாவ்லி அப்படிங்கிற பகுதியை வந்து சிவாஜி வந்து கைப்பற்றியிருப்பார். எல்லா வருஷம் ரொம்ப முக்கியம். 1656, 1659 என்ன நடந்துச்சு, 1663, 1665, இந்த எல்லா வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி பாருங்க. யார் ஆட்சியின் போது சூறையாடலால் மசூலிப்பட்டினம் துறைமுகத்தில் வர்த்தகம் பல ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்டது? சம்பாஜி, ராஜாராம், தாராபாய், ஷாஹு. யார் ஆட்சியில் மசூலிப்பட்டினம் சூறையாடல்னால மசூலிப்பட்டினம் துறைமுகத்தில் வர்த்தகம் பல ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாய் பீரியடில் தான். இப்போது உங்களுக்கு சிவாஜி இறந்ததற்கு பிறகு, மறைவானதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாஜி இருக்கார்ல, சம்பாஜி தான் வந்து இருந்திருப்பார். அவரும் வந்து என்ன இருப்பாங்கன்னா சம்பாஜியும் வந்து உங்களுக்கு கொலை பண்ணியிருப்பாங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கொலை பண்ணியிருப்பார் ஒரு 1689 அந்த பீரியடில். அதற்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாஜியோடைய பையன் யாருன்னா அவங்களுக்கு ஷாகு. அப்போ ஷாகு வந்து அவுரங்கசீப்புடைய அந்த காவல் கட்டுப்பாட்டில் இருப்பார். சம்பாஜியோடைய இது வந்து சம்பாஜி அப்படிங்கிறது சிவாஜியுடைய மகன். ஓகேங்களா? சம்பாஜியுடைய மகன் பார்த்தீங்கன்னா ஷாகு. அப்போ சம்பாஜி இறந்ததுக்கப்புறம் ஷாகு தான் ஆட்சிக்கு வரணும். ஆனால் ஷாகு வந்து அவுரங்கசீப் முகலாய கட்டுப்பாட்டில் இருப்பார். அப்போது ஆட்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னா சம்பாஜியுடைய சகோதரரான ராஜாராம் வருவார். ஓகேங்களா? ராஜாராம் வருவார். சம்பாஜியுடைய சகோதரரான ராஜாராம் வருவார். ராஜாராமும் இறந்துருவார். ராஜாராம் இறந்ததற்கு பிறகு அவருடைய மகன் வந்து சின்ன பையனாக இருப்பார். அப்போ சின்ன பையனாக இருக்கும் பொழுது இவருடைய மனைவியான தாராபாய் தான் வந்து கொஞ்சம் ஆட்சி வந்து கவனிச்சுக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் தாராபாய். அந்த ஆட்சியை கவனிச்சுக்கும் பொழுது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, படை அனுப்பும் பொழுது சூறையாடலால் மசூலிப்பட்டினம் துறைமுகத்தில் வர்த்தகம் பல ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? 13வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. வேத காலம் இந்தியாவின் நகரமயமாக்கலின் 2ஆம் கட்டமாகும். ஆரியர்களுடைய முதன்மை தொழில் வேளாண்மை. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? வேத காலம் இந்தியாவின் நகரமயமாக்கலின் 2ஆம் கட்டமாக கிடையாது. வேத கால பண்பாடே வந்து கிராம பண்பாடு தான். புரிஞ்சுதுங்களா? இந்தியாவின் நகரமயமாக்கலின் முதல் கட்டம் அப்படின்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் இது வந்து 2ஆம் கட்டம் நம்ம சொல்ல மாட்டோம். வேத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிராம பண்பாடு தான். அப்போ இது தவறு. அடுத்தது ஆரியர்களுடைய முதன்மை தொழில் வேளாண்மைங்களா? கிடையவே கிடையாதுங்க. கால்நடை மேய்ச்சல் தான் அவங்களுடைய முதன்மை தொழில். ஆனால் வேளாண்மை பண்ணுனாங்க, அதுவும் அவங்களுடைய தொழில் தான். ஆனால் முதன்மை தொழில் அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கால்நடை மேய்ச்சலுக்கு தான். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்ன வரும்? தவறு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் வேளாண்மைக்குள்ளே இதெல்லாம் கால்நடை மேய்ச்சலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஆரியர்களுடைய முதன்மை தொழில் கால்நடை மேய்ச்சல் தான். அதற்கு பிறகு தான் வேளாண்மையே. அப்போ உங்களுக்கு என்னதுங்க, இரண்டுமே தெரியும். இரண்டுமே தவறு. 1, 2 தவறு. அடுத்தது 14வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவர் தேஷ்முக் ஆவார். மராத்திய நிர்வாகத்தில் குல்கர்னி என்பவர் ஆவண காப்பாளர் ஆவார். இதில் எது வந்து சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவரை என்னங்க சொல்லுவோம், நம்ம பட்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேஷ்முக் யாருன்னா அந்த தேஷ்முக் கண்ட்ரோலில் நிறைய கிராமங்கள் இருக்கும்.
அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் தலைவர் பட்டியலாக இருப்பார், கிராம தலைவர் இருப்பார். தேஷ்முக்கு கீழே நிறையா கிராமங்கள் இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவரு தான் பட்டீல். புரிஞ்சுதுங்களா? தேஷ்முக் இங்கே வரமாட்டார், பட்டீல் தான் வருவார். அடுத்தது மராத்திய நிர்வாகத்தில் குல்கர்னி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கிராம தலைவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு படிச்சிருப்பீங்க. இந்த குல்கர்னி யாருன்னா ஆவண காப்பாளர் தான். கரெக்ட் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது 15வது கேள்வி பாருங்க. அவுரங்கசீப் பீஜப்பூரை கைப்பற்றிய ஆண்டு 1686, 1687, 1689, 1676. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 4 வருஷம் ரொம்ப முக்கியமானது தான். ஆன்சர் பார்த்தலாங்களா? அவுரங்கசீப் பீஜப்பூரை எப்பங்க கைப்பற்றியிருப்பார்? 1686 பீஜப்பூரை கைப்பற்றியிருப்பார். 1687 கோல்கொண்டாவை வந்து கைப்பற்றியிருப்பார். 1689 பார்த்தீங்க அப்படின்னா 1689 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பாஜியை வந்து கொலை பண்ணியிருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். நம்ம படுகொலை பண்ணப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பார் சம்பாஜி, சிவாஜியுடைய மகன். அடுத்தது 1676 என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து 1676 அந்த பீரியடில் தான் தென்னிந்திய படையெடுப்பை வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. தஞ்சாவூரில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வெங்கோச்சியை வந்து நியமிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த வருடங்கள் ரொம்ப முக்கியமானது. 1686 பீஜப்பூரை கைப்பற்றுறாரு. 1687 கோல்கொண்டா. 1689 சம்பாஜியை வந்து படுகொலை பண்ணுறாரு. 1676 பார்த்தீங்கன்னா சிவாஜி தென்னிந்திய படையெடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அடுத்தது 16வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஸ்மிருதிகளுள் வராதவை எவை? ஆகமங்கள், உபநிடதங்கள், 4 வேதங்கள், புராணங்கள், ஆரண்யகங்கள், தாந்திரிகங்கள். இதில் வந்து எது சரின்னு பாருங்க. ஸ்மிருதியில் வராதது. ஆன்சர் பார்க்கலாங்களா? வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா வேத கால இலக்கியங்கள் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்ருதிகள், இன்னொன்று ஸ்மிருதிகள். ஸ்ருதிகள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா வாய்மொழியாக தான் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கும் ஸ்ருதிகள் அப்படிங்கிறது. ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் நம்ம ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகமங்கள் எழுதப்பட்டிருக்கு, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவோம். உபநிடதங்கள் எழுதப்பட்டிருக்குதான்னு கேட்டால் கிடையாது. உபநிடதங்கள் ஸ்ருதிகள்னு சொல்லுவோம். 4 வேதங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகள் தான். இது எல்லாமே வாய்மொழியாக தான் வந்து காலம் கடந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது எதில் வந்துடும்னா ஸ்மிருதிகளில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரண்யகங்கள் எதில் வரும்னா ஸ்ருதிகளில் வரும். அடுத்தது தாந்திரிகங்களும் வந்து உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். இது வந்து எதில் வந்துடும் அப்படின்னா ஸ்மிருதிகளில் வந்துடும். அப்போ நமக்கு எது வராதது? 2, 3, 5 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. மராத்திய நிர்வாகத்தில் அஷ்டபிரதான் தொடர்பானவற்றில் சரியானவற்றை காண்க. வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர், சர்-இ நௌபத் வெளியுறவுத்துறை அமைச்சர், மஜும்தார் தலைமை தளபதி. ஆன்சர் பார்த்துலாங்களா? மராத்திய நிர்வாகத்தில் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசருக்கு ஆலோசனை அமைப்பு ஒன்று இருக்கும். அதில் நிறைய பேர் இருப்பாங்க, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. பாருங்கள், வாக்கிய நாவிஸ் அப்படின்னா நம்ம உள்துறை அமைச்சரை சொல்கிறோம். கரெக்டு தான். பண்டிட் ராவ் அப்படிங்கிறத நம்ம தலைமை அர்ச்சகரை தான் சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்-இ நௌபத் நம்ம முன்னாடியே பார்த்தோம். குதிரைப்படையுடைய தலைமை தளபதி சொல்லுவோம் நம்ம. புரிஞ்சுதுங்களா? தலைமை தளபதி, இராணுவ தளபதியாக இருப்பாங்க. தலைமை தளபதி சொல்லலாம், இராணுவ தளபதி அந்த மாதிரி. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் வராது. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சுமந்த் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ சர்-இ நௌபத் அப்படின்னா தலைமை தளபதி. அப்போ இது வராது. அடுத்தது மஜும்தார், இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா அமத்தியான்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். தலைமை தளபதி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சர்-இ நௌபத்னு சொல்லுவோம். அப்போ இது தவறு. மஜும்தார் அல்லது அமத்தியான்னு சொல்லுவோம். நிதி அமைச்சர் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னென்னதுங்க சரியானதான் கேட்டிருக்காங்க. 1, 2 சரி, ஆப்ஷன் ஏ.
அடுத்தது 18வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் தகவல்களில் சரியானவற்றை காண்க. சிவாஜி நிர்வாகத்தின் கீழ் இராணுவத்துறை, நீதித்துறை போன்றவை மரபு வழிபட்டதாக இல்லை. சிவாஜி ஆட்சியின் கீழ் அதிகாரிகளுக்கு பணம் வழங்கும் நடைமுறை மாற்றப்பட்டு ஜாகிர்கள் வழங்கப்பட்டது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சிவாஜி நிர்வாகத்தின் போது பார்த்தீங்கன்னா இராணுவத்துறை தான் மரபு வழிபட்டதாக இல்லை, ஆனால் நீதித்துறை உங்களுக்கு மரபு வழிபட்டதாக தான் இருந்திருக்கும். அப்போ இது தவறு. இராணுவத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மரபு வழிபட்டதாகலாம் கிடையாது. யார் திறமையானவங்களோ அவங்கள அதிகாரியாக நியமித்தாங்க. ஆனால் நீதித்துறை உங்களுக்கு மரபு வழிபட்டதாக இருந்திருக்கு சிவாஜி காலத்தில். அடுத்தது, சிவாஜி ஆட்சியின் கீழ் அதிகாரிகளுக்கு பணம் வழங்கும் நடைமுறை மாற்றப்பட்டு ஜாகிர்கள்னா என்னதுங்க, நிலங்கள் வழங்கப்பட்டதா? கிடையாது. சிவாஜி ஆட்சியின் கீழே என்ன பண்ணாங்கன்னா ஜாகிர்கள், லேண்டு, முன்னாடியில் ஒரு சேவைக்கும் லேண்டு கொடுப்பாங்கல்ல, அந்த லேண்டு கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறை மாற்றப்பட்டு பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சிவாஜி ஆட்சியின் காலத்தில். திரும்பி பேஷ்வா ஆட்சியின் கீழே மறுபடியும் ஜாகிர்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லேண்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது தவறு. சிவாஜியின் ஆட்சியின் கீழே ஜாகிர்களுக்கு பதிலாக, நிலங்களுக்கு பதிலாக பணம் வழங்கக்கூடிய நடைமுறை கொண்டு வரப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க, இரண்டுமே தவறு, 1, 2 தவறு, ஆப்ஷன் டி. அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. வேத காலம் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ரிக்வேத காலத்தில் ஜனாவின் தலைவர் ஜனசிய கோபா என அழைக்கப்பட்டார். ரிக்வேத காலத்தின் சபா என்பது மூத்தோர்களை கொண்ட மன்றமாகும். இது இனக்குழுவின் தலைவரை கட்டுப்படுத்தியது. வேத காலத்தில் அரசுரிமை பரம்பரையானதாக காணப்படவில்லை. அனைத்தும் சரி. பார்த்தலாங்களா ஆன்சரு? வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான கூற்று சரியா தவறானது பாருங்கள். ரிக்வேத காலத்தில் ஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனக்குழுவின் தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ராஜன் இருந்திருப்பார். அந்த ராஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜனசிய கோபா, ஜனத்தலைவர், ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கரெக்டு தான். அடுத்தது, ரிக்வேத காலத்தில் சபா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்திருக்கும். சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றமாகவும், சமிதி அப்படிங்கிறது பொதுமக்களை கொண்ட மன்றமாகவும் இருந்திருக்கும். இந்த மன்றங்கள் இனக்குழுவின் தலைவர் யார்? இனக்குழுவின் தலைவர் யார்? ராஜனை கட்டுப்படுத்தியது. கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது, வேத காலத்தில் அரசுரிமை பரம்பரையானதாக காணப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. காணப்பட்டுச்சு, வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அரசுரிமை பரம்பரையுரிமையாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இதுதான் தவறு, ஆப்ஷன் சி. அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. மராத்திய குடும்பங்கள் எந்த பகுதி அப்படிங்கிறத பாருங்க. சிந்தியா, பான்ஸ்லே, கெய்க்வாட், ஹோல்கர். ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி வருமா? சிந்தியா என்னதுங்க உங்களுக்கு? குவாலியர். பான்ஸ்லே நாக்பூர். கெய்க்வாட் எந்த பகுதிங்க? கெய்க்வாட் பரோடா. ஹோல்கர் உங்களுக்கு என்னதுங்க? இந்தூர். 2, 3, 4, 1. ஆப்ஷன் என்னதுங்க? சி தான். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் முக்கிய மராத்தா குடும்பங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஷ்வா போனா வரணும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் முக்கிய மராத்திய குடும்பங்கள், ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே மேட்சில் கேட்குறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்க. பின்வரும் சிவாஜி கால இராணுவ பதவிகளை இறங்கு வரிசையில் அமைத்து எழுதுக. ஹஜாரி, சாரி நௌபத், ஷார்ஜன், ஜமால்தார், ஹவில்தார். பெரிய போஸ்ட்லேருந்து சின்ன போஸ்ட் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எது உயர்ந்த பதவி, அதிலிருந்து கீழே வரைக்கும் எழுதணும். பின்வரும் ஆன்சர் பார்த்துலாங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பிரிவு இருக்கும். ஒரு படைப்பிரிவில் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த 25 குதிரைப்படை வீரர்கள் எந்த தகுதியில் இருப்பாங்கன்னா சார்ஜென்ட் அப்படிங்கிற தகுதியில். அப்போ இதுதான் கடைசி வரணும். புரிஞ்சுதுங்களா? சார்ஜென்ட் அப்படிங்கிற தகுதி. இந்த சார்ஜென்ட் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க?
சார்ஜெண்ட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஹவில்தார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா? 25 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க. ஒரு படைப்பிரிவில் 25 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க. அந்த தகுதி அந்த வீரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சார்ஜெண்ட் அப்படிங்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கும். இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சார்ஜெண்ட் தகுதி, இந்த தலைமை, அந்த 25 குதிரைப்படை வீரர்களுக்கு தலைமை தாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சார்ஜெண்ட். அந்த சார்ஜெண்ட்டை தலைவர், அந்த சார்ஜெண்ட்டுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவங்க ஹவில்தார்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஹவில்தார். இப்போ இந்த இதில் 5 ஹவில்தார், ஒரு 5 ஹவில்தாருக்கு யார் தலைவராக இருப்பாங்கன்னா ஜமால்தார் தலைவராக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 10 ஜமால்தாருக்கு யார் தலைவராக இருப்பாங்கன்னா ஒரு ஹஜாரி வந்து தலைவராக இருப்பாங்க. அப்போ டோட்டலாக குதிரைப்படைக்கு ஃபுல் தலைமை தளபதினா ஷாரி நௌபத். முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, புரிஞ்சுதுங்களா? குதிரைப்படை ஒரு படை இருக்கும், அந்த படைப்பிரிவில் 25 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க, சார்ஜன் தகுதியில் இருப்பாங்க. அவங்கள யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வர்றாங்கன்னா ஹவில்தார் கண்ட்ரோலுக்கு கீழே வர்றாங்க. அப்போ ஹவில்தார் ஒரு 5 ஹவில்தாருக்கு யார் ஹெட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஜமால்தார் ஹெட்டாக இருக்கிறாரு. அப்போ 10 ஜமால்தாருக்கு யார் ஹெட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஹஜாரி ஹெட்டாக இருக்கிறாரு. அப்போ ஃபுல்லாகவே ஒரு ஹெட், அந்த படைப்பிரிவுக்கு ஃபுல்லாகவே ஹெட், எல்லா படைப்பிரிவுக்கும் ஃபுல்லாக ஹெட் இருக்கிறது ஷாரி நௌபத். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னங்க? ஏ. அப்போ போஸ்ட் எதுங்க உங்களுக்கு? ஒரு ஷாரி நௌபத் தான் பெருசு. அடுத்தது யார் வருவாங்க? ஹஜாரி வருவார். அடுத்தது ஜமால்தார், அடுத்தது ஹவில்தார், அடுத்தது சார்ஜெண்ட். ஓகேங்களா? அடுத்தது 22வது கேள்வி பாருங்க. பின்வேத காலத்தின் பாலி வரி என்பது என்ன? மகசூலில் அல்லது கால்நடைகளில் 4இல் ஒரு பங்கு, மகசூலில் அல்லது கால்நடைகளில் 6இல் ஒரு பங்கு, மகசூலில் அல்லது கால்நடைகளில் 3இல் ஒரு பங்கு, மகசூலில் மட்டும் 4இல் ஒரு பங்கு. பின்வேத காலத்தில் பாலி வரி அப்படின்னு என்ன? என்னங்க ஒரு பாலி வரி அப்படிங்கிறது மகசூலில் இல்லைன்னா கால்நடைகளில் 6இல் ஒரு பங்கு வரணும். ஓகேங்களா? பின்வேத காலத்தில். அடுத்தது 23வது கேள்வி பாருங்க. பேஷ்வாக்கள் ஆட்சியில் காமவிஸ்தர் என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? எந்த துறையில் காமவிஸ்தர்னு ஒரு அதிகாரி இருப்பார்? வேளாண்மை துறை, இராணுவத்துறை, வருவாய்த்துறை, நீதித்துறை. காமவிஸ்தர் எந்த துறையிலங்க இருப்பார்? வருவாய்த்துறையில் இருப்பார். ஆப்ஷன் சி. அடுத்தது 24வது கேள்வி பாருங்க. பின்வரும் பேஷ்வாக்களில் யார் நானா சாஹிப் என அழைக்கப்பட்டார்? பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத், மாதவ்ராவ். யாருங்க? பேஷ்வாக்கள்ல யார் நானா சாஹிப் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் தான். பாலாஜி பாஜிராவுடைய மகன் தான் மாதவ்ராவ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஷ்வாவா பாலாஜி விஸ்வநாத். இவருடைய பீரியட் என்னங்க? 1713 1720 வரைக்கும், 1713 1720 வரைக்கும் பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி பாஜிராவ் அடுத்தது பாலாஜி முதலாம் பாஜிராவ் வருவார். அடுத்து நெக்ஸ்ட் யாருங்க? பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் முதலாம் பாஜிராவ். அவர் பார்த்தீங்கன்னா 1720 1740 வரைக்கும் வருவார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் 1740 1761 வரைக்கும் வருவார். பாலாஜி பாஜிராவுடைய மகன் தான் மாதவ்ராவ். அப்போ நானா சாஹிப் என அழைக்கப்பட்டவர் பாலாஜி பாஜிராவ். ஓகேங்களா? அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தவை. இந்தியாவின் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹராப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். இதுல எது சரின்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க இது. வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் அப்போ என்ன காலம் இருந்திருக்கு? இரும்பு காலம். இது ரெண்டும் சமகாலத்தவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அங்கே வட இந்தியாவில் பின்வேத காலம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இங்கே நம்ம இரும்பு காலம், தென்னிந்தியாவில் இரும்பு காலம் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த இரும்பு கால முடிவில் தான் உங்களுக்கு பெருங்கற்கால பண்பாடு இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டு தான். அடுத்தது இந்தியாவின் செம்பு கால பண்பாடு எந்த முதிர்ந்த நிலை ஹராப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க.
ஹராப்பாவை நம்ம 3ஆக பிரிக்கிறோம்ல. முதிர்ந்த நிலை ஹராப்பானா நம்ம எந்த பீரியடு சொல்லுவோம்? கிமு 2600 கிமு 1900 வரைக்கும் சொல்லுவோம்ல. அந்த பீரியடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் செம்புக்கால பண்பாடாக இருந்திருக்கு. இது 2 சமமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அவள் பார்த்திங்கன்னா இது கரெக்ட் தான். 1, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் டி. அடுத்தது 26வது கேள்வி பாருங்க. 1745 முதல் 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதியான யார் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன? தாதாஜி கொண்டதேவ், அனாஜி தத்தோ, ரகுஜி போன்ஸ்லே, எதுவும் இல்லை. இது எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1740 to 1761 வரைக்கும் யாருங்க இருப்பாங்க? பேஷ்வாவா யார் இருப்பார்? பாலாஜி பாஜிராவ் இருந்திருப்பார்ல. அவருடைய பீரியடில் யார் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் நடந்துச்சு? யார் தலைமையிலேங்க? ரகுஜி போன்ஸ்லே. ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகேங்களா? தாதாஜி கொண்டதேவ் யாருங்க? சிவாஜியோடைய குரு ஆசிரியர்னு சொல்லலாம். அடுத்தது அனாஜி தத்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த ராஜாராம், நம்ம படிச்சோம்ல ராஜாராம், தாராபாய் அதெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சம்பாஜி இருக்கார்ல, சம்பாஜி சிவாஜியோடைய மகன் தான் சம்பாஜி. சம்பாஜி இறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு யார் வரணும்? ஷாகு வரணும். ஷாகு வந்து அவுரங்கசீப் முகலாய காவலில் இருப்பார். அப்போ அதனால் சம்பாஜியுடைய இளவலான ராஜாராம் வந்திருப்பார். ராஜாராமும் இறந்திருப்பார். அதனால் அவங்களுடைய மனைவி வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க, ஆட்சி வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஷாகு வந்து ரிலீஸ் ஆயிடுவார். அப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஷாகு வந்து இந்த ராஜாராமோ தாராபாய் இருக்கும் பொழுது அரசில் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுரங்கசீப் இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் ஷாகு வந்து ரிலீஸ் ஆகி வந்து ஆட்சி உரிமையை கோரியிருப்பார். அப்போ இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். இந்த தாராபாய்க்கும் ஷாகுவுக்கு சண்டை வரும் பொழுது தாராபாய் வந்து தன்னுடைய மகனுக்கு தான் வந்து ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லி போராடி இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி யார் கையில் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாகு கையில் போயிருக்கும். ஷாகு கையில் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷாகு என்ன பண்ணியிருப்பார்? இந்த ஷாகு கையில் ஆட்சி போகிறக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் பாலாஜி விஸ்வநாத். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவர் போயிருப்பார். ஷாகு வந்து போயிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அதாவது பெயரளவு ஆட்சி பண்ணியிருப்பார். ஆனால் ஃபுல் நிர்வாகம் பேஷ்வா கையில் அப்புறந்தே ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வாரிசுரிமை பிரச்சனையும் போது இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த தாராபாய்க்கும் ராஜாராமுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருப்பாங்க. ஓகேங்களா? தாராபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு சண்டை வரும். அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த அனாஜி தத்தா இருக்கார்ல, அது வந்து அவர் இந்த பிரச்சனையில் வந்து ஈடுபடுவார். ஓகேங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சாகுக்கு எதிராக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா? அவர் தான் வந்து அனாஜி தத்தோ அப்படின்னு சொல்லுவோம். இது லைட்டாக நான் ஒரு மேலோட்டமாக தான் கதை சொல்கிறேங்க. படித்தவங்களுக்கு இது புரியும், படிக்கலைன்னா புரியாது. ஓகேங்களா? அடுத்தது 27வது கேள்வி பாருங்க. பேஷன் ஒப்பந்தம் எந்த போருடன் தொடர்புடையது? 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், 1ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், உத்கிர் போர். ஆன்சர் என்னங்க வரும்? பேசின் ஒப்பந்தம். வருடம் எப்பங்க? 1802. ஓகேங்களா? பின்னாடி கொஸ்டின் வரும், நோட் பண்ணிக்கோங்க. பேசின் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். இப்போ இந்த 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போரே வந்து வந்தது காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து மராத்தியர்களை இந்த பேசின் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்தி இருப்பாங்க. மராத்தியர் போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ 1ஆம் ஆங்கிலேய மராத்திய போருடன் தொடர்புடைய உடன்படிக்கை எதுங்க? சால்பை உடன்படிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போருடைய தொடர்புடைய உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? இது 3மே ரொம்ப முக்கியம். 3லேயுமே வந்து எந்தெந்த உடன்படிக்கை வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உத்கிர் போர் பார்த்தீங்கன்னா 1761 நடந்திருக்கும். ஓகேங்களா? 1760 சாரி 1760 உத்கிர் போர். அடுத்தது பாருங்க 28வது கேள்வி. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ள பையம்பள்ளி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? திண்டுக்கல், தூத்துக்குடி, வேலூர், தேனி. ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் வந்து பையம்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் கிடைச்சிருக்கு. இந்த பையம்பள்ளி எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வேம்பூர் பகுதியில் உங்களுக்கு அந்த மென்ஹிர் கிடச்சிருக்கும், அந்த நினைவு தூண்கள் கிடச்சிருக்கும். அப்புறம் திண்டுக்கல் பார்த்தோம்ல புலிமான் கோம்பை, அந்த பகுதியில் பார்த்தோம் கும்மாள மருதுப்பட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. எல்லாம் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. அந்த லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெசனில் நீங்கள் தனியாக அந்த புக்கிலேயே ஒரு லைட்டாக ஒரு பேப்பர் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பரில் எழுதி எல்லா டிஸ்ட்ரிக்டில் அது எந்தெந்த பிளேஸில் இருக்குது, என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கிலேயே படிக்கிறதுக்கு நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஞாபகமும் இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தனியாக எழுதி வைக்கிறோம்ல, அதனாலேயே அது வந்து நமக்கு மைண்டில் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 29வது கேள்வி பாருங்க. சிவாஜி இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்தவுடன் கைப்பற்றிய கோட்டை எது? கோண்ட்வானா கோட்டை, ரைகர் கோட்டை, தோர்னா கோட்டை, புரந்தர் கோட்டை. சிவாஜி இராணுவ பணியில் ஃபஸ்ட்டு 18, 19 அந்த வயசில் எடுத்து காலடி வைத்த உடனே கைப்பற்றிய கோட்டை என்ன கோட்டை? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோண்ட்வானா கோட்டை தான் வந்து அவர் கைப்பற்றியிருப்பார். அதற்கு பிறகு தோர்னா கோட்டை, அதுக்கப்புறம் ரைகர் கோட்டை, புரந்தர் கோட்டை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கோண்ட்வானா கோட்டை தான். ரைகர் கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜியுடைய அந்த முடிசூட்டு விழா வந்து நடந்திருக்கும். ரைகர் தான் வந்து மராத்தியர்கள் வந்து தலைநகரமாக வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கோல்ஹாப்பூர் சம்பாஜி சால்பை உடன்படிக்கையின்படி சாகுவின் இறையாண்மையை ஏற்றுக்கொண்டார். 1757ஆம் ஆண்டு அகமது ஷா அப்தலியால் தில்லி சூறையாடப்பட்டது. கோல்ஹாப்பூர் சாம்பாஜி சால்பை உடன்படிக்கையின்படி சாகுவின் இறையாண்மையை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? இது என்ன உடன்படிக்கை இங்கே வரணும்? வார்னா உடன்படிக்கை வரணும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதாவது சம்பாஜி இறந்ததற்கு பிறகு அவருடைய சகோதரர் யாருங்க? ராஜாராம்னு பார்த்தோமா, ராஜாராம் வந்து ஆட்சிக்கு வருவார். ராஜாராம் இறந்ததற்கு பிறகு அவருடைய மனைவியான தாராபாய் தான் வந்து, ஏன்னா அவங்களுடைய பையன் சின்ன பையனாக இருக்கிறங்காட்டி தாராபாய் தான் வந்து ஆட்சியை வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கூட உங்களுக்கு ஷாகுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. ஷாகு அப்புறம் ரிலீஸ் ஆகி வருவார், ஆட்சி உரிமையை கோருவார். தாராபாய் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கு தான் வந்து கொடுக்கணும், அரசாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? 2ஆம் சிவாஜின்னு சொல்லுவோம் அவங்களுடைய மகனை, அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அப்போ ஷாகு தான் வந்து ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கோல்ஹாப்பூர் அப்படிங்கிற பகுதியை மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. யாருங்க? தாராபாய். தாராபாயும் அவங்களுடைய மகன் 2ஆம் சிவாஜி, அவங்க பார்த்தீங்கன்னா கோல்ஹாப்பூர் அப்படிங்கிற பகுதியை மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னா, நான் சொன்னேன்ல ராஜாராமுக்கு 2 ஒய்ஃப் இருக்குது. ஒன்று தான் தாராபாய், நான் இப்போ சொன்ன தாராபாய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜாபாய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒய்ஃப் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அவங்க தான் 2ஆம் சம்பாஜின்னு சொல்கிறோம். அவங்க 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல அந்த ராஜாபாய் ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, தாராபாய் தான் ஃபஸ்ட் ஒய்ஃபு. அவங்களும் அவங்களுடைய மகனும் எந்த பகுதியை, கோல்ஹாப்பூர் பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செகண்ட் ஒய்ஃபோ அவங்களுடைய 2ஆம் சம்பாஜி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்களை வீழ்த்திட்டு கோல்ஹாப்பூர் பகுதியை என்ன பண்ணிக்குவாங்க, கைப்பற்றிடுவாங்க. அதனால தான் கோல்ஹாப்பூர் சம்பாஜின்னு சொல்கிறாங்க, 2ஆம் சம்பாஜின்னு. ஓகேங்களா? அப்போ இந்த 2ஆம் சம்பாஜி வந்து ஒரு கட்டத்தில் என்ன உடன்படிக்கை, வார்னா உடன்படிக்கையின்படி இவங்க பாட்டுக்கு அந்த பகுதியை தனி சுதந்திர அரசாக வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வார்னா ஒப்பந்தத்தின்படி ஷாகுவுடைய அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இப்போவும் அந்த கோல்ஹாப்பூரை அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, அதாவது அந்த பீரியட்லேயும். ஆனால் யாருடைய கீழே பண்ணுறாங்க, யாருடைய இறையாண்மை கீழே பண்ணுறாங்கன்னா ஷாகுவுடைய இறையாண்மை கீழே பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னதுங்க, வார்னா ஒப்பந்தம் வரணும். அப்போ இது தவறு. இது ஏன் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இல்லைனா சும்மா ரஃபாக இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொன்னேன்னா எதற்காக இந்த கோல்ஹாப்பூர் சம்பாஜின்னா யார் அப்படின்னு கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 1757ஆம் ஆண்டு அகமது ஷா அப்தலியால் தில்லி சூறையாடப்பட்டதா? கரெக்டு தான். அகமது ஷா அப்தலியால் எப்போ வந்து தில்லி சூறையாடப்பட்டது அப்படின்னா 1757. ஓகேங்களா? அதே மாதிரி இதற்கு முன்னாடி இன்னொருத்தர் இருப்பார்ல, யாருங்க தில்லியை சூறையாடி இருப்பார்? நாதிர் ஷா. எந்த பீரியடு? 1739. 1739 நாதிர் ஷா வந்து தில்லியை சூறையாடுவார்.
அவருக்கு பிறகு அவருடைய ஒரு தளபதியான அகமது ஷா அப்தலி வந்து வருவார் 1757. 2 வருடம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எது தவறுங்க? 1 மட்டும் தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும். மென்ஹிர் என்பது கிரேக்க சொல்லாகும். மென் என்றால் கல் என்று பொருள். இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? மெகாலித் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு கிரேக்க சொல்லு தான். மெகா அப்படின்னு என்னதுன்னா பெரிய, லித் அப்படின்னு என்னதுங்க கல். அதான் பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு என்னதுங்க பெருங்கற்காலம். மெகானா பெரிய, லித்துனா கல். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஒரு கிரேக்க சொல். இது கரெக்டு தான். அடுத்தது மென்ஹிர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரேக்க சொல்லா? நினைவு தூண் சொல்கிறோம்ல, மென்ஹிர் அப்படின்னா என்னதுன்னா அது பிரிட்டானிய சொல், கிரேக்க சொல் கிடையாது. அந்த பிரிட்டானிய சொல்ல மென் அப்படின்னு என்னென்னா கல். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஹிர் அப்படின்னா நீளமானன்னு அர்த்தம். ஹிர் அப்படின்னு என்னதுங்க நீளமான அப்படின்னு சொல்லி, நீளமான கல். அந்த நினைவு தூணை எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கும். நீங்கள் கொடுமணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி நீளமாக அந்த நினைவு தூண் வந்து நீளமாக இருக்கும். நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னதுன்னா இது பிரிட்டானிய சொல்லாக வரணும். மென் அப்படின்னா கல் தான். இது கரெக்டு தான். இது பிரிட்டானிய சொல்னு வரணும். அப்போ இது தவறு. உங்களுக்கு 2 மட்டும் தவறு, ஆப்ஷன் டி. அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. மராத்திய நிர்வாகத்தில் வழக்குகள் இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. மராத்தியர் ஆட்சியின் போது 1708 முதல் பேஷ்வாக்கள் உண்மையான அதிகாரம் உடையவர்களாயினர். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? மராத்திய நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா வழக்குகள் ஸ்மிருதிகள் பேஸ் பண்ணி தான், இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் தான் வந்து விசாரிக்கப்பட்டது. கரெக்டு தான். அடுத்தது மராத்தியர் ஆட்சியின் போது 1708 முதல் பேஷ்வாக்கள் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆனாரா? கரெக்டு தான். நம்ம சொன்னோம்ல, ஷாகு ஆட்சிக்கு வரக்கு ஹெல்ப் பண்ணது பாலாஜி விஸ்வநாத். அதற்கு பிறகு பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாக்கு வந்து அந்த உண்மையான அதிகாரத்தை கொடுத்துட்டு பெயரளவில் வந்து என்ன பண்ணுவாங்க, மராத்தியர்கள் ஆட்சி பண்ணுவாங்க, மராத்திய அரசர்கள். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். 1, 2 ரெண்டுமே சரிதான். எதுவும் தவறு கிடையாது, ஆப்ஷன் பி. அடுத்தது 33வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. சால்பை உடன்படிக்கை, பூனா ஒப்பந்தம், பேஷன் ஒப்பந்தம். எது எந்தெந்த வருடம்? நான் முன்னாடியே சொன்னதுதான் இது. ஆன்சர் பார்த்துறாங்களா? சால்பை உடன்படிக்கைனா முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1782. அடுத்தது பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817. அடுத்தது பேசின் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1802. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னதுங்க? 3, 1, 2, ஆப்ஷன் பி. அடுத்தது 34வது கேள்வி பாருங்க. பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயங்களுள் பொருந்தாதது எது? அயாஸ், நிஷ்கா, கிருஷ்ணாலா, சியாமா. ஆன்சர் பார்த்தலாங்களா? பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயங்களில் பொருந்தாதது எதுன்னு பாருங்க. நிஷ்கா கரெக்டு தான். நிஷ்காவும் சத்மனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயங்கள். நிஷ்கா, சத்மனா. கிருஷ்ணாலா அப்படிங்கிறது என்னன்னா பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது 2 தான் வரணும். அப்போ 1, 3, 4 3மே வந்து பொருந்தாதது தான். அப்போ நான் சொல்லிட்டேன், கிருஷ்ணாலா அப்படிங்கிறது பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அயாஸ், சியாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். இந்த அயாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செம்பு. ஓகேங்களா? அயாஸ் அப்படிங்கிறது செம்பு நாணயம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சியாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரும்புன்னு சொல்லலாம். இன்னொன்று ஹிரானியான்னு சொல்லுவாங்க, அதையே தங்க நாணயம். புரிஞ்சுதுங்களா? அயாஸ் அப்படின்னா செம்பு, சியாமானா இரும்பு, இன்னொன்று ஹிரானியான்னு ஒன்று இருக்கும், அது தங்கம். அயாஸ்,
சியாமா, ஹிரண்யா மூணுமே வந்து ரிக்வேத காலம். ஐயாஸ் அப்படின்னா செம்பு, சியாமானா இரும்பு. ஓகேங்களா, சியாமானா இரும்பு நாணயங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள். இந்த நிஷ்கா சத்மனா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் பின்வேத காலத்தில் தொடங்கப்பட்டது, அதாவது பயன்படுத்தப்பட்டது. கிருஷ்ணாலா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம், இதுவும் பின்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம். ஓகேங்களா, அப்போ எது பொருந்தலை? 1, 3, 4 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 35வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் பேஷ்வாக்களை அவர்கள் ஆட்சி செய்த கால வரிசையின்படி அமைத்து சரியான விடையை தேர்வு செய்க. பாலாஜி பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ். இதை நான் இப்பதான் சொன்னேன். பேஷ்வாக்கள் இவங்க 3 பேரும் முக்கியமான பேஷ்வாக்கள். ஃபர்ஸ்ட் யாருங்க ஆட்சிக்கு வருவா? பாலாஜி விஸ்வநாத் தான் ஷாகுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தோமா. பாலாஜி விஸ்வநாத் தான் ஃபர்ஸ்ட் 1713 to 1720 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஜிராவ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு செகண்ட் வரணும், 2, 3, 1 வரணும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு பாலாஜி விஸ்வநாத் 1713 to 20. பாஜிராவ் பார்த்தீங்கன்னா 1720 to 1740. பாஜிராவ் பார்த்தீங்கன்னா 1740 to 1761. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்தது 36வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பேஷ்வாக்கள் மராத்திய இராணுவ அமைப்பை பின்பற்றினர். பாலாஜி பாஜிராவ் கண்டேரியில் கடற்படை தளத்தை கட்டினார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? பேஷ்வாக்கள் மராத்திய இராணுவ அமைப்பை பின்பற்றினாரா? கிடையாது. ஓகேங்களா, இவங்க வந்து முகலாய இராணுவ அமைப்பை இதை பின்பற்றினாங்க. புரிஞ்சுதுங்களா? பேஷ்வாக்கள் மராத்தியர்கள் கீழே தான் பேஷ்வாக்கள் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய இராணுவ அமைப்பை அவங்க பின்பற்ற கிடையாது. முகலாய இராணுவ அமைப்பை தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பின்பற்றியிருப்பாங்க. அப்போ இது தவறு. அடுத்தது கண்டேரியில் கடற்படை தளத்தை கட்டியவர் யாருங்க? பாலாஜி பாஜிராவா? கிடையாது, பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத் தான் பார்த்தீங்கன்னா கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் இந்த 3 பகுதியில் கடற்படை தளத்தை கட்டியிருப்பார். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் அப்படிங்கிற அந்த 3 பகுதியில் பாலாஜி விஸ்வநாத் வந்து கடற்படை தளத்தை வந்து கட்டியிருப்பார். பாலாஜி பாஜிராவ் கிடையாது. அப்போ 1, 2 தவறு, ஆப்ஷன் சி. அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ரிக்வேத காலத்தின் கணா என்பது இனக்குழு மன்றத்தை குறிக்கிறது. பின்வேத காலத்தில் விதாதா என்னும் மன்றம் அரசுகளை கட்டுப்படுத்தியது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? ரிக்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா கணா, சபா, சமிதி, விதாதா இது எல்லாமே இனக்குழு மன்றத்தை தான் குறிச்சிருக்கும். கரெக்டு தான். அடுத்தது பின்வேத காலத்தில் விதாதா என்னும் மன்றம் அரசுகளை கட்டுப்படுத்தியதா? விதாதா அப்படிங்கிறது அரசுகளை கட்டுப்படுத்தியது தான். இந்த சபா, சமிதி, விதாதா, கணா எல்லாமே வந்து ரிக்வேத காலத்தில் அரசுகளை கட்டுப்படுத்தியிருக்கும். இந்த பின்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சபா, சமிதி அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த விதாதா அப்படிங்கிற மன்றம் இல்லாமலே போயிருக்கும். அப்போ வந்து அரசுகளை பின்வேத காலத்தில் விதாதா கட்டுப்படுத்த கிடையாது. அப்போ இது தவறு. ஓகேங்களா, அப்போ 2 மட்டும்தான் தவறு, ஆப்ஷன் பி. அடுத்து 38வது கேள்வி பாருங்க. 3ஆம் பானிபட் போரின் போது மராத்திய படையினர் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஆப்கானியரின் பீரங்கி படை, மராத்தியர்களின் குறைவான எண்ணிக்கை கொண்ட காலாட்படை, ஏ மற்றும் பி கொரில்லா போர் முறை. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 3ஆம் பானிபட் போரில் மராத்தியர் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, ஆப்கானியர்கள்னால. இதற்கு காரணம் என்ன? ஆப்கானியருடைய பீரங்கி படை தான் காரணம். இந்த போரை தீர்மானித்ததே ஆப்கானியருடைய வைத்திருக்கக்கூடிய அந்த பீரங்கி படை தான். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது. ஓகேங்களா, அப்போ இது வராது. மராத்தியரின் குறைவான எண்ணிக்கை கொண்ட காலாட்படையில் வராது. கொரில்லா போர் முறை அவங்க ஜெயிச்சதுக்கு, மற்ற போர்களில் ஜெயிச்சதுக்கு காரணம் கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த போரில் கிடையாது. இந்த போரில் இவங்க தோத்துட்டாங்க. இதற்கு காரணம் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ 3ஆம் பானிபட் போரில் அந்த போரை தீர்மானித்தது பார்த்தீங்கன்னா ஆப்கானியருடைய பீரங்கி படை தான். ஓகேங்களா, அடுத்தது 39வது கேள்வி பாருங்க.
பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. பேஷ்வா ஆட்சியில் நகர பகுதிகளில் காவலர்களாக மகர்கள் ஈடுபட்டனர். பேஷ்வா அரசமைப்பில் மாகாணங்கள் சுபாக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? பேஷ்வா ஆட்சியில் நகர பகுதிகளில் காவலர்களாக யார் இருந்திருப்பாங்கன்னா கொத்துவால் இருந்திருப்பாங்க. மகர்கள் யாருன்னா கிராம பகுதிகளில் காவலர்களாக இருந்திருப்பாங்க. கிராம பகுதிகளுடைய காவலர்கள் மகர்கள். நகர பகுதிகளில் நகரம் மாநகரங்களில் காவலர்களாக இருந்தவங்க தான் கொத்துவால். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது பேஷ்வா அரசமைப்பில் மாகாணங்கள் சுபாக்கள் என்று அழைக்கப்பட்டனவா? கிடையாது. மாகாணங்கள் உங்களுக்கு மண்டலங்களாக பிரிஞ்சிருக்கும். அந்த மண்டலங்கள் தான் சுபாக்கள் பிராந்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். பேஷ்வா அரசமைப்பில் மாகாணங்கள் சுபாக்கள் அப்படின்னு அழைக்கப்படலை. மாகாணங்கள் தான் உங்களுக்கு மண்டலமாக பிரிஞ்சிருக்கும். மண்டலங்கள் இல்லைன்னா பிராந்துக்களாக பிரிஞ்சிருக்கும். அந்த பிராந்துக்களை தான் நம்ம சுபாக்கள் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாகாணங்களை சுபாக்கள்னு சொல்ல மாட்டோம். அப்போ இதுவும் தவறு. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1, 2 ரெண்டுமே தவறு தான். அடுத்தது 40வது கேள்வி பாருங்க. சத்தியமேவே ஜெயதே என்ற வாக்கியம் எந்த உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது? மாண்டூக்கிய உபநிடதம், மைத்ராயணி உபநிடதம், பிரகதாரண்யக உபநிடதம், முண்டக உபநிடதம். இது ரொம்ப முக்கியமானது. வாய்மையே வெல்லும் சொல்கிறோம்ல, சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிற வாக்கியம் எந்த உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முண்டக உபநிடதம். 41வது கேள்வி பாருங்க. 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526, 1556, 1761, 1565. 3ஆம் பானிபட் போர் எப்பங்க நடந்திருக்கும் உங்களுக்கு? 1761. யாருக்கு இடையில? மராத்தியர்களுக்கும் ஆப்கானியர்களுக்கும் இடையில் நடந்திருக்கும். மராத்தியர்கள் முகலாயர்கள் ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஆப்கானியர்களுக்கு எதிராக நடந்திருக்கும் 1761. 1526ங்கிறது முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் யார் யாருக்கு இடையிலங்க நடந்திருக்கும்? இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடந்திருக்கும். அதே மாதிரி 1556 முகலாயர்கள் படிச்சிருப்பீங்கல்ல, 2ஆம் பானிபட் போர் நடந்திருக்கும். யாருக்கு இடையில நடந்திருக்கும்? அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில நடந்திருக்கும் 2ஆம் பானிபட் போர். முதல் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். பாபர் ஜெயிச்சிருப்பாரு. ஓகேங்களா? முகலாயர் ஆட்சியை நிறுவியிருப்பாங்கன்னு படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி 1556 அக்பருக்கு ஹெமுவுக்கும் நடந்திருக்கும் 2ஆம் பானிபட் போர். 3ஆம் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் முகலாயர்களை ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக நடந்திருக்கும் 3ஆம் பானிபட் போர். 1565ங்கிறது நம்ம படிப்போம். தலைக்கோட்டை போர் பற்றி படிப்போம் விஜயநகர் பாமனி அரசில். ஓகேங்களா? அடுத்தது 42வது கேள்வி. சவுத் வரி பற்றிய பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வரி வசூல் செய்வோருக்கு 6%, ஆட்சியாளர்களுக்கு 25%, இராணுவ தளபதிகளுக்கு 66%, ஏ மற்றும் பி. சவுத் வரியில பொருந்தாதது எதுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சவுத் வரி அப்படின்னா அதில் பிரிப்பாங்க இல்லைங்களா, இவ்வளோ பெர்சன்டேஜ் இவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இராணுவ தளபதிகளுக்கு 66% கொடுப்பாங்க, ஆட்சியாளர்களுக்கு 25%, வரி வசூல் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3%, 6% கிடையாது. பிராமணர்கள் இல்லைன்னா மத தலைவர்கள் அவங்களுக்கு தான் 6%. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க. சவுத் வரி எப்படி பிரிக்கிறாங்க? இராணுவ தளபதிகளுக்கு 66%, ஆட்சியாளர்களுக்கு 25%, வரி வசூல் செய்பவருக்கு பார்த்தீங்கன்னா 3%, பிராமணர்கள் அல்லது மத தலைவர்கள் அவங்களுக்குலாம் பார்த்தி இந்த பண்டிட் சச்சிவும் சொல்கிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் தான் 6%. ஓகேங்களா? யாருக்கு அதிகமான அந்த வரி ஒதுக்கப்படுது? இராணுவ தளபதிகளுக்கு. அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 43வது கேள்வி பாருங்க. தொடக்க கால வேத கால சமுதாய பிரிவுகளுள் விஸ் என்பது என்ன? நில உடைமையாளர்கள், மத குருமார்கள், பொதுமக்கள், போரிடுபவர்கள். ஆன்சர் பார்த்தலாங்களா?
தொடக்க வேத கால சமுதாய பிரிவில் விஸ் அப்படிங்கிற மூணு பிரிவு தான் இருக்கும் தொடக்க காலத்தில். பின்வேத காலத்தில் தான் உங்களுக்கு 4 இருக்கும். அந்த 4 வருணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரகர்னு சொல்கிறோம்ல, அது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா பின்வேத காலத்தில் தான். ஆனால் முன்வேத காலத்தில் ரிக்வேத காலத்தில் 3 பிரிவு தான். என்னென்ன பிரிவு இருக்கும்? விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் பிரிவு ஒன்று இருக்கும். அடுத்தது சத்திரியர்னு சொல்லக்கூடிய போரிடுபவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிராமணர்னு சொல்லக்கூடிய மத குருமார்கள் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த சூத்திரகர் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவாக பொதுமக்கள்னு குறிப்பிட்டாங்க. விஸ் அப்படின்னு என்னதுங்க? பொதுமக்களை சொல்லுது. அடுத்து 44வது கேள்வி பாருங்க. மாளவ பகுதிக்கு எதிராக ஒரு நிமிஷம் இருங்க. மாளவ பகுதிக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து அப்பகுதியை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்த பேஷ்வா யார்? பாஜிராவ், பாலாஜி, பாலாஜி விஸ்வநாத், ஷாகு. ஆன்சர் என்னங்க வரும்? மாளவ பகுதி, குஜராத் பகுதி, இந்த பகுதிக்கெல்லாம் எதிராக போர் பிரகடனம் செய்து அந்த பகுதி எல்லாத்தையும் முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்த பேஷ்வா யாருன்னா பாஜிராவ். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பாஜிராவ் தான். அடுத்தது 45வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. 2ஆம் சரபோஜி ஜெர்மானிய சமய பரப்பு குழுவைச் சேர்ந்த ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் மூலமாக கல்வி பயின்றார். மன்னர் சரபோஜி தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவைச் சேர்ந்த CS ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? தஞ்சை அரசரான 2ஆம் சரபோஜி பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய எந்த நாட்டுடைய சமயப்பரப்பு குழுவைச் சேர்ந்த அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஜெர்மானிய சமயப்பரப்பு குழுவைச் சேர்ந்த ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலமாக தான் கல்வி பயின்றாரு. கரெக்டு தான். அடுத்தது மன்னர் சரபோஜி பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவை சேர்ந்த CS ஜான் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். இவரை முன்னோடியே வச்சுக்கிட்டு தான் இவர் நிறைய இலவச பள்ளிகளை தொடங்குறதாகட்டும், அந்த கல்வி முறையில் நவீன கல்வி முறையை கொண்டு வந்ததாகட்டும், இது எல்லாம் இவரை தான் முன்னோடியை வச்சு பண்ணியிருப்பார் CS ஜான். ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் கிட்ட கல்வி பயின்றாரு. யாரை கல்வித்துறையின் முன்னோடியை வச்சுக்கிட்டாரு? CS ஜான். ஓகேங்களா? அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இவர் ஜெர்மானிய சமய பரப்பு குழுவை சேர்ந்தவர், இவர் தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவை சேர்ந்தவர். ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1, 2 சரிதான். ஆப்ஷன் பி. அடுத்தது 46வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. பேஷ்வா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பிரதம அமைச்சர் என்பது பொருளாகும். சரஸ்வதி மஹால் 2ஆம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பேஷ்வா அப்படிங்கிற இது சமஸ்கிருத சொல்லா, பாரசீக சொல். பேஷ்வா அப்படிங்கிற சத்ரபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சமஸ்கிருத சொல், நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேஷ்வா அப்படிங்கிறது என்னென்னா பாரசீக சொல். அந்த பாரசீக சொல்லுக்கு பிரதம அமைச்சர் இல்லைன்னா முதன்மையான அப்படிங்கிறது பொருள் கரெக்டு தான். ஆனால் சமஸ்கிருத சொல்னு வராது, பாரசீக சொல்னு வரணும். அடுத்தது சரஸ்வதி மஹால் 2ஆம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டதா? கிடையாது. சரஸ்வதி மஹால் நாயக்கர்களை கட்டியிருப்பாங்க. அதை புதுப்பிச்சிருப்பார், செறிவூட்டியிருப்பார். யார் அப்படின்னா 2ஆம் சரபோஜி. இவர் கட்டல, ஆனால் செறிவூட்டியிருப்பார். அப்போ இரண்டுமே உங்களுக்கு தவறு. 1, 2 தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 2ஆம் சரபோஜி குமார சம்பவ சம்பு என்ற நூலை மொழிபெயர்த்தார். 2ஆம் சரபோஜி மன்னர் நாயக்கர்கள் கட்டிய தன்வந்திரி மஹாலை புதுப்பித்தார். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? 2ஆம் சரபோஜி மன்னர் பார்த்தீங்கன்னா குமார சம்பவ சம்பு அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். மொழிபெயர்க்கவெல்லாம் கிடையாது, அவர் எழுதின நூல் தான். ஓகேங்களா? குமார சம்பவ சம்பு அப்படிங்கிறது அவர் எழுதின நூல் தான். தவறு. அடுத்தது மொழிபெயர்த்திருக்கான்னு கொடுத்துருக்கங்காட்டி தவறு. ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் சரபோஜி மன்னர் நாயக்கர்கள் கட்டிய தன்வந்திரி மஹாலை, காலைன்னு இருக்குங்களா, மஹாலை. ஓகேங்களா? தன்வந்திரி மஹாலை புதுப்பித்தார். 2ஆம் சரபோஜி மன்னர் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மஹாலை கட்டியிருப்பார். ஓகேங்களா?
அவர் தான் கட்டியிருப்பார் அந்த தன்வந்திரி மஹாலை. நாயக்கர்கள் வந்து கட்டிய சரஸ்வதி மஹாலை தான் வந்து அவர் புதுப்பிச்சிருப்பார். ஓகேங்களா, தன்வந்திரி மஹாலை கட்டினது 2ஆம் சரபோஜி தான், புதுப்பிக்கவெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நாயக்கர்கள் கட்டலை இந்த தன்வந்திரி மஹாலை. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு என்னதுங்க 1, 2 ரெண்டுமே தவறு, ஆப்ஷன் சி. அடுத்தது 48வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் பேஷ்வா நிர்வாகம் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. நில வருவாய் நிர்வாகத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறையை பின்பற்றினர். நிலவரியை வசூலிக்க குத்தகை நடைமுறையை பின்பற்றினர். இதில் எது வந்து பேஷ்வா நிர்வாகம் தொடர்பானவற்றில் சரியானது? பேஷ்வா நிர்வாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவரியை வசூலிக்க குத்தகை நடைமுறையை தான் பின்பற்றியிருப்பாங்க. இந்த நிலவருவாய் நிர்வாகத்தில் விவசாய உற்பத்தி பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறையை மராத்திய பேரரசு சிவாஜியின் கீழ் இருக்கக்கூடிய மராத்திய நிர்வாகம் தான் வந்து இந்த முறையை வந்து பின்பற்றியிருப்பாங்க. பேஷ்வா நிர்வாகம் பின்பற்றியது பார்த்தீங்கன்னா நிலவரியை வசூலிக்க குத்தகை நடைமுறையை பின்பற்றியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க 49வது கேள்வி. சந்தப் சாஹிப்பின் தஞ்சை முற்றுகைக்கு எதிராக பேஷ்வா யாரை தஞ்சாவூருக்கு அனுப்பினார்? தோஸ்தலி, ரகோஜி போன்ஸ்லே, சுல் பிகர்கான், ஸ்வரூப் சிங். ஆன்சர் என்னங்க வரும்? சந்தா சாஹிப் வந்து தஞ்சையை வந்து முற்றுகையிட போகிறதா சொல்லியிருப்பார். அப்போ பேஷ்வா வந்து அங்கே இருக்கக்கூடிய பேஷ்வா வந்து யாரை வந்து தஞ்சாவூருக்கு, ஏன்னா அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இடத்துல ஹெல்ப் கேட்டிருப்பார். ஓகேங்களா, அப்போ பேஷ்வா வந்து யாரை வந்து அனுப்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகோஜி போன்ஸ்லேவை தான் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த தோஸ்தலி அப்படிங்கிறது, இந்த தோஸ்தலியை வந்து இந்த ரகோஜி போன்ஸ்லே வந்து வீழ்த்தி இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தா சாஹிப் உடைய அந்த ஒரே நிமிஷம் இருங்க. தோஸ்தலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாருன்னா அந்த ஆற்காடு நவாபா இருந்திருப்பார். அவங்கள வந்து வீழ்த்திட்டு சந்தப் சாஹிப் முற்றுகை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. அதாவது வராத அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போராடி இருப்பாங்க ரகோஜி போன்ஸ்லே. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுல்பிகர் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாராம் இருக்கார்ல, ராஜாராம் பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்களுடன் தப்பிச்சு போய் செஞ்சிக்கோட்டையில் போயிருப்பார். அப்போ வந்து அவரை வந்து தாக்குவதற்காக பிடிப்பதற்காக சுல்பிகர் கான் தலைமையிலான படையை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு அவங்கள வந்து ராஜாராமை வந்து தோற்கடிச்சிட்டு அந்த செஞ்சிக்கோட்டையை வந்து யார் பொறுப்பில் விட்டுட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் சிங் அப்படிங்கிற ஒருத்தருடைய பொறுப்பில் விட்டுட்டு வருவாங்க. ஸ்வரூப் சிங்குடைய மகன் தான் இவர். இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா தேசிங் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் இந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுல் விகர்கன் அப்படிங்கிறது இந்த ராஜாராமை வந்து தாக்குவதற்காக அனுப்பப்பட்ட படை. அவருடைய தலைமையில் அனுப்பப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த செஞ்சிக்கோட்டையை தலைமை பொறுப்பை வந்து ஸ்வரூப் சிங் கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸ்வரூப் சிங்குடைய மகன் தான் உங்களுக்கு ராஜா தேசிங். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிங்க. அடுத்தது 50வது கேள்வி பாருங்க. மராத்திய நிர்வாகத்தில் முதாசிப் என்பது யாரை குறிக்கிறது? நிதி அமைச்சர், தலைமை நீதிபதி, தலைமை தளபதி, மத தலைவர். மராத்திய நிர்வாகத்தில் முதாசிப் அப்படின்னா யாருங்க? மத தலைவர் தான். நிறைய பேர் இருக்குங்க, சதர், ஓகேங்களா, தனத்யாக்ஷா, அது எல்லாமே உங்களுக்கு மத தலைவரை தான் குறிக்கும். சதர், முதாஷிப், இது எல்லாமே மத தலைவரை குறிக்கும். தலைமை தளபதி தான் ஷாரி நௌபத்துன்னு பார்த்தோம். தலைமை நீதிபதி என்னங்க பார்த்தோம்? தலைமை நீதிபதி என்ன பார்த்தோம்? நியாயதீஷ்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது நிதி அமைச்சர் அமத்யா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அது எல்லாமே ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 7th 6th இருக்கக்கூடிய லெசனும் 7th இருக்கக்கூடிய லெசனும் படிச்சிருப்பீங்க. 11th சில பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் வந்து படிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு 11th இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா 20 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 20 கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா, 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு இதில் 3 பாயிண்ட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ் 12th லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதாவது 11th இருந்து. நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் நான் இது படிக்கலை, 11th படிக்கலை, அதனால லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் 6th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th சின்ன கிளாஸில் இருக்கக்கூடிய லெசனை படிச்சுட்டே வந்து, அதாவது டைம் இல்லாதவங்க சின்ன கிளாஸில் இருக்கக்கூடிய லெசனை நல்லா படிச்சுட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 11th இருக்கக்கூடியது வந்து லைவ் டெஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். டைம் இல்லாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி கொஷின்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கொஷின் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்கா, நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணுறீங்க. ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போலாம் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. சில பேர் நான் படிக்கலை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களுடைய மார்க்கே வந்து 50க்கு 30, 35 அப்படின்னு போட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. படிக்காமல் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது 11th படிக்காமல் 6th 7th 8th அந்த சின்ன கிளாஸ் மட்டும் படித்து அட்டன் பண்ணவங்களுடைய மார்க்கு 35, 50க்கு 35 அப்படி வருது. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம என்ன ஓரளவுக்கு இப்போ லைவ் டெஸ்ட் மூலமாக அவங்க அந்த பாயிண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால தான் உங்களை லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்கிறது, உங்களை வந்து எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் பண்ண சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம இன்க்ரீஸ் ஆகும், அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். வேறு வழி இல்லைங்க, கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்படணும்ல. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷனாக நான் சொல்லி தான் ஆகணும். நான் சொல்லாமல் சும்மா வந்து அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போனேன்னா எல்லாத்துக்குமே அது புரியாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் 11th படிக்காமல் 7th மட்டுமே படித்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேக்ஸிமமாக அவ்வளோ பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் கமெண்ட்டை பார்த்து தான் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம மாற்றுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ நிறைய பேர் 11th படிக்காமல் தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ 11th படிக்காதவங்களுக்கும் இதில் நான் ஏதாவது சொல்லணும்ல. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்து தானே ஆகணும். வேறு வழி இல்லைங்க. கடுப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க, கடுப்பாக இருக்குல்ல, எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது கடுப்பாக இருக்குங்க, பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தவறு இல்லை, கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, அது கடுப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக. புரிஞ்சுதுங்களா? வேறு வழி இல்லை. நம்ம இப்போ கடுப்பானால் மட்டும்தான் எக்ஸாமில் கொஷின் பேப்பரை பார்க்கும்பொழுது நமக்கு கடுப்பாகாமல் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான். ஆனால் இப்போ உங்களுக்கு கடுப்பாகுதுல்ல, ஆனால் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. மைண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறோம்ல. இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது என்னடா நான் பேசிக்கான இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் மறந்து போகும். எத்தனை பேர் அது அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. புரிஞ்சுதுங்களா? அது இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? கடுப்பாகுங்க, வேறு வழியே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம ரிவைஸ் பண்ணுறது, ஆனால் உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு ரிவைஸ் பண்ணுறது தான் நமக்கு திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணுறோம்ல, அப்போ அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். புது புது இன்ஃபர்மேஷனை கூட நம்ம கற்றுக்குவோங்க, அது இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கற்றுக்குவோம். ஆனால் நம்ம படித்த விஷயத்தையே திரும்ப திரும்ப படிக்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் அந்த கஷ்டம் நம்ம பட்டு தான் ஆகணும். நீங்கள் திரும்ப திரும்பி கேட்டு தான் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து ஸ்கோர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எக்ஸாம் அளவுக்கு நமக்கு தெரியாத கொஷின் எதுவாக இருக்கணும், நம்ம படித்து தான் தெரியாமல் விட்டுட்டு வருவோம். படிக்காது கூட எப்படி கெஸ் பண்ணி போட்டு வந்திருப்போம். ஆனால் படித்தது தான் தப்பு பண்ணிட்டு வருவோம். அதுக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். திரும்ப திரும்ப கேட்குறோம், திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை, நீங்கள் சொன்னதை நான் தப்பு சொல்லவே கிடையாது. கஷ்டமாக தான் இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதையும் தாண்டி நம்ம படித்து தான் ஆகணும். அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நேரம் கொடுக்குறேன். இல்லைன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல. ஆனால் கொடுத்தா மட்டும்தான் அவங்க மனசில் ஏதோ ஒரு விதத்தில் பதியும்ல. நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய பாயிண்ட் அந்த எக்ஸாம் ஹாலில் கேட்கும்ல, அப்படிங்கிறக்காக தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டா கூட சரி, நம்ம லைவ் டெஸ்ட்டில் கேட்டதை ஞாபகம் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு ப்ளஸ் தானே. அதுக்காக தாங்க சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து 7th படிச்சுட்டு 11th படிக்காமல் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அவங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட்னால ஏதோ ஒரு யூஸ் இருக்கணும்ல. அதுக்காக தான் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதுக்கு மேலே தாண்டுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 1.5 மணி நேரம், அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு மேலே கண்டிப்பாக தாண்டவே தாண்டாது. புரிஞ்சுதுங்களா? நீங்களும்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம பார்க்க முடியாது இல்லை, எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அந்தளவுக்கு டைம் ஆக தான் செய்யுதுங்க. நம்ம ஸ்பீடாக போனாலுமே அந்தளவுக்கு டைம் ஆயிடுது. சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் போக முடியல. புரிஞ்சுதுங்களா? நான் உடனே வந்து உங்களை நான் தப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் தான் வந்து உங்களை ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கரெக்டு தான். ஏன்னா நம்ம சொல்கிறது நல்லது தான். அப்போ தானே நான் எதற்காக அப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அது கரெக்டு தான். ஓகேங்களா? ஆனால் வந்து புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் போய் சேரணும்ல அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்காக தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களோட மார்க் எவ்வளோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.